நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கதையோட கரு என்னன்றதை நான் முதல்ல சொல்றேன். ஸ்வப்னான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. 4-5 பிசினஸ் அப்பா பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு சுயமா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்காக ஒரு பிரான்ச் நீங்க ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பவும் சரின்ற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாரு. இவங்க அந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்காக போகும்போது இவங்க கார் பிரச்சனையாகுது. சோ அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட அறிமுகம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையே மாறுது. எப்படி ஸ்வப்னாவோட வாழ்க்கை மாறுச்சுன்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எந்த ஒரு இடத்துலயும் இந்த கதையை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். தொடக்கமே நமக்கு ஸ்வப்னா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அப்பா பெரிய பிசினஸ் மேன். அப்பாவை பொறுத்த வரைக்கும் 4-5 பிசினஸ் பார்த்துட்டு இருக்காரு. நிறைய ஆபீஸ் எல்லாம் வச்சிருக்காரு. இவங்க அப்பாக்கு ஹெல்ப்பா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. படிச்சு முடிச்சிட்டாங்க, நல்ல மார்க் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்பாக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பாவோட நிழல்லயே இருக்க கூடாது, சுயமா சில விஷயங்களை பண்ணணும். அதுக்காக அப்பா கிட்ட நமக்காக ஒரு கம்பெனியை ஓபன் பண்ணி தர சொல்லலாம், அதை நம்மளே நிர்வாகம் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அப்பா கிட்ட சொன்னா அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதாவது பொண்ணு அவளோட டேலண்ட்டை காட்டணும்னு நினைக்கிறா, அதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தரணும்ன்ற மாதிரி அப்பா இருக்காரு பாத்தீங்களா. புது ஆபீஸ்க்கான ஓப்பனிங் வேலை எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் கடைசி ஒரு வருஷமாவே போயிருக்கும். இப்ப எல்லா ஏற்பாடுமே சூப்பரா ரெடி ஆயிருது. இவங்க ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு போனோம். இதுதான் இவங்களுமே அன்னைக்கு காலையில அப்பா வேற சில பிசினஸ் மீட்டிங்ல பிஸியா இருப்பாரு. நீ பாத்துக்கோமா, இதுக்கப்புறம் அது ஓம் பொறுப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்வப்னா இருக்காங்க பாத்தீங்களா. காலையில சீக்கிரமா அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா முக்கியமான நிறைய பேர் வரப்போறாங்க. அவங்களெல்லாம் இவங்க தான் வெல்கம் பண்ணோம். சோ அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி ஆரம்பிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். இவங்களுமே கார்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில பார்த்தா இவங்க கார் ஏடாவிடமா அந்த இடத்துல ரிப்பேர் ஆயிருது, பஞ்சர் மாதிரி ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது, ஏன்னா சீக்கிரமா போனோம்ல, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இவங்க ஃபேக்டரி ரொம்ப தள்ளி இருக்கும். அந்த இடத்துல வண்டி எல்லாம் நிறைய போகாது வராது. சோ இப்ப யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டு போயிடலாம்னா அதுக்கான வசதியும் கிடையாது. காரை ரெடி பண்ணி தான் ஆகணும். இப்ப என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது அந்த காரு இந்த மாதிரி வண்டியில பஞ்சர் ஓட்டுற வேலை எல்லாம் பாக்குற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரோட கடை பேரு ராகவ் கடை தான். அவர் தான் அதான் ஓனர் பேர்லயே கடை வச்சிருக்காரு. இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா டிரைவரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இந்த மாதிரி கார் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போனோம், சீக்கிரமா ரெடி பண்ணி தர முடியுமான்னு போது அவர் மத்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ராகவ் இருக்காருல, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிருவேன்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ராகவுமே பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் வேலையை பாக்குறாரு. எல்லார்கிட்டயும் பேச்சு கொடுப்பாரு போல, அந்த மாதிரி ஸ்வப்னா கிட்டயும் பேச்சு கொடுக்குறாரு. உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே, என்ன என்ன இடத்துக்கு போறீங்கன்னும் போது அங்க ஒரு ஆபீஸ் இருக்குல்ல, அந்த ஆபீஸோட ஓப்பனிங் விஷயத்துக்காக தான் போறேன், நான் தான் அந்த ஆபீஸை நடத்த போறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ அப்படியா மேடம், ரொம்ப நாளா வேலை நடந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இவருமே சகஜமா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்கிறாரு. இவங்களுமே நிறைய விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி தரீங்களா அப்படின்னும் போது சரி ஓகே ஓகே நான் பண்ணிடுறேன்ற மாதிரி இவரும் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இவர் எல்லார்கிட்டயும் கலகலப்பா பேசிட்டு இருக்காரு. கலகலப்பா பேசிக்கிட்டே தான் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது பேசுறதுனால இவர் வேலையில கவனம் இல்லாம பண்றாருன்னா அதுவும் இல்ல, ரொம்ப கவனமாவே பண்ணிட்டு இருக்காரு. எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவர் சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிடுறாரு. பரவாயில்ல, சொன்ன மாதிரி ஸ்பீடா முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஸ்வப்னாவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. வேக வேகமா அவருக்கு காசு தராங்க, எக்ஸ்ட்ராவே காசு தராங்க. இல்ல இல்ல மேடம், இவ்வளவு தந்தா போதும், இதுதான் காசு, இந்தாங்க மீதி காசை வச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் தராரு. பரவாயில்ல, நல்ல டைப்பா இருக்காருன்ற மாதிரி இவங்களுமே லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷனும் இவங்க நினைச்ச மாதிரி நடக்குது. ஏன்னா அப்பாக்கு நிறைய பெரிய ஆளுங்கெல்லாம் தெரியும்ல, அந்த பெரிய ஆளுங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்பா பேரை காப்பாத்தணுமா, நல்லபடியா பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே ஆபீஸ் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ சுயமா எல்லா விஷயத்தையும் சமாளிச்சுக்கணும். இவ்வளவு நாள் அப்பா சப்போர்ட்டிவா இருந்தேன், ஆனா இந்த இடத்துல நீ தான் எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கணும். அப்பா கிட்ட ஏதாவது பிரச்சனை உதவினா மட்டும் என்கிட்ட கேட்கறதுக்காக வான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க அப்பா கிட்ட உதவின்னு கூட போய் நிக்க கூடாது. ஏன்னா இது நமக்கான வாய்ப்பு. அப்பா இந்த விஷயத்தெல்லாம் அமைச்சு தந்திருக்காரு. எத்தனை பேருக்கு இது அமையும்? ஏன்னா சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க அவங்க ஒரு வேலை தேடி போனோம், அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்ய முடியும். ஆனா அப்பா விஷயத்துல அழகா நமக்கு அமைச்சு தந்துட்டாரு, இதை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லா ஒர்க்கர்ஸ் கிட்டயும் பேசுறாங்க. நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அதனால ரொம்ப சின்சியரா உங்களோட வேலையை பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றது தானே இவங்க வேலை. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ராகவோட ஞாபகம் சட்டுன்னு வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா கார் ரிப்பேர் ஆச்சு, அவர் ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு பாத்தீங்களா, ஹெல்ப் பண்ணல, அவரோட வேலையை பண்ணாரு.
பேசிக்கிட்டே பண்ணது இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ராகவ பார்க்க அவ்வளவு அழகா இருப்பாரு. அதுலயே இவங்க கொஞ்சம் வந்து கவரப்படுறாங்க. அவரை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கான வேலை முடிஞ்சிருது பாத்தீங்களா. இவங்க ஈவினிங் போயிட்டு இருக்கும் போது ராகவ் கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ராகவ் காலையிலேயே நிறைய கேள்வி கேட்டிருப்பாரு. அந்த ஆபீஸா மேடம், என்ன ஒர்க் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டிருப்பாரு. இவங்க தான் வந்து போற அர்ஜென்சில இருந்தாங்கல்ல, எதுக்குமே சரியா பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம சும்மா தானே இருக்கோம், ஈவினிங் ஆயிடுச்சு, இப்ப நம்ம சும்மா தானே இருக்கோம், ராகவ் கிட்ட பேசினா என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்ப காரை நிறுத்தி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. காலையில உங்ககிட்ட சரியா பேச முடியல, நல்ல வேலை நீங்க சீக்கிரமா ரெடி பண்ணி தந்ததுனால அந்த இடத்துக்கு சரியான டைமுக்கு போயிட்டேன், எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நல்ல நல்ல விஷயம் மேடம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. காலையில சொல்ல முடியாத நிறைய விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அப்பா பெரிய பிசினஸ் மேனு, என் அப்பாவோட நிழல்ல இல்லாம தனிப்பட்ட முறையில நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். என் அப்பா கிட்ட கேட்கும் போது என்னோட அப்பா இந்த விஷயத்த ஆரம்பிச்சு தந்தாரு, இதை நல்லபடியா கொண்டு வரதுதான் என்னோட அடுத்த இலக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ராகவ பிடிச்சிருச்சு, அதனால்தான் இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. ராகவுக்குமே இவங்களை பிடிச்சிருக்கு. என்னடா இவங்க காலையில நம்ம பேசுறதுக்கு ட்ரை பண்ணோம், பேச முடியலன்றதுக்காக இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்களேன்னு ஆச்சரியப்படுறாரு. சகஜமா பேசிட்டு இருக்காரு. டீ குடிங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டீ எல்லாம் டக்குன்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே டீ குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. சோ அடுத்தடுத்த நாட்கள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே போல ஸ்வப்னா இருக்காங்களா, எப்பவுமே போல கார்ல போயிட்டு இருக்காங்க. போகும்போது லைட்டா இவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. அதாவது பழகிட்டாங்கல்ல ரெண்டு பேருமே, அதனால ஸ்மைல் பண்றாங்க. இவரும் ஸ்மைல் பண்ணிட்டாரு. அவங்க வேலையிலயும் கவனமா இருக்காங்க. அது என்னன்னா, எப்படியாவது அப்பா முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும்ன்ற மாதிரி வேலையிலயும் கவனமா இருக்காங்க. ஒவ்வொரு கான்ட்ராக்டா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. அப்பப்ப ராகவ் கிட்ட பேசுறதுக்காகலாம் வராங்க. அதாவது ராகவ் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாறிடுறாரு. அடிக்கடி ராகவோட கடைக்கு வராங்க. அங்க இருக்கவங்களே என்ன இவங்க பணக்காரங்க மாதிரி இருக்காங்க, ராகவ் கிட்ட உட்காந்து பேசுறாங்கன்னு சுத்தி இருக்கவங்களே யோசிக்கிறாங்க. அதை பத்திலாம் வந்து ஸ்வப்னா கவலைப்பட மாட்டாங்க. சகஜமா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவருக்குமே சந்தோஷமா இருக்கு. அதாவது வந்து இவங்க பணக்காரங்க, ஆனா எந்த ஒரு ஆட்டிடியூடோ இல்லாம நம்ம கிட்ட சகஜமா பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி ராகவும் இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது பிசினஸ்ல பெரிய சறுக்கல் ஏற்படுது. அது என்னன்னா, இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல பாத்தீங்களா. உள்ள இருக்கவங்க சில வேலையை தப்பா பண்ணிடுவாங்க. அதை இவங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும்ல, அதையும் இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஏகப்பட்ட லாஸ் அடுத்தடுத்து நடக்குது. 2-3 பெரிய ப்ராஜெக்ட் கவுத்துருது. சோ பயங்கரமா லேக்ஸ் கணக்குல வந்து இவங்களுக்கு லாஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்களுமே வந்து நம்ம வந்து தப்பா ஒரு முடிவு எடுத்துட்டோமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இதை அப்பா கிட்ட கொண்டு போலாம். அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிலேயே வந்து ஒருத்தரை வச்சிருப்பாரு, அப்பப்ப என்கிட்ட தகவலை சொல்லுன்ட்டு. அந்த மாதிரி இந்த தகவல் வந்துருது, அப்பா கிட்ட போயிருது. ஆனா அப்பா வந்து பொண்ணு வந்து சொல்றாளா பார்ப்போம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா பொண்ணு ஒரு வேலை மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்றாளா, அதுக்கான டைமையும் நம்ம தரலான்ற மாதிரி அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்களுமே உடனே அப்பா கிட்ட இதை கொண்டு போக கூடாது. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அப்பா நம்மள எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டாரு. இதையும் அப்பா கண்ட்ரோல்ல எடுத்துருவாரு. அப்படி கண்ட்ரோல்ல எடுத்துட்டா கடைசி வரைக்கும் நம்ம அப்பாக்கு கீழே தான் இருக்கணும். அதனால இதை திரும்பி நம்ம மேல கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இவங்களுமே போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ராகவ் கிட்டையும் இதை பத்தி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருக்கு, எப்படின்னே தெரியல, நான் வந்து எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கும் போது, இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி பண்ணிடலாம், நீங்க நம்பிக்கையோட இருங்க, நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க, ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இவங்களுமே வந்து அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அந்த அந்த வேலை இருக்கு பாத்தீங்களா, அதை சரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாக்குமே தகவல் போயிருது, பொண்ணு வந்து அந்த வேலையை ஓரளவுக்கு சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற தகவல் போது, பரவாயில்லையே இந்த அளவுக்கு இறங்கின விஷயத்தையே பொண்ணு சரி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி அப்பாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப பொண்ணுக்காக இன்னொன்னு பிரான்ச் ஆரம்பிச்சு தரது கூட நம்ம பண்ணலாம் போல, பொண்ணுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்றதை அப்பா புரிஞ்சுக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ஏன் பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃபு கிட்ட எல்லாம் பெருமைப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே சாஞ்சிட்டு இருந்த பிசினஸ் ஓரளவுக்கு ஸ்டெடியா கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு ராகவோட அந்த மோட்டிவேஷன் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு 2 மாசம் ஓடிடுச்சு. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் அதை சரி பண்ணிருப்பேனான்னு தெரியல, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னும் போது, இதுல நான் என்னங்க பண்ணேன், நீங்க தாங்க எல்லாத்தையும் பண்ணீங்க, அதாவது உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே பாராட்டுற மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருது, எப்படியோ அந்த ப்ராப்ளத்தை முடிச்சிட்டோன்ற மாதிரி நிம்மதியா இருக்காங்க. உங்களை பத்தி சொல்லுங்கன்னும் போது இவருமே வீட்டோட சூழ்நிலையை பத்தி சொல்றாரு. வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். இவர் சம்பாதிக்கிறத வச்சுதான் வீடே வந்து நடந்துட்டு இருக்கு. அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரோட குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. இவங்களுமே வந்து இவங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப பணக்காரங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அப்பா தான் வந்து ஜீரோல இருந்து வந்திருப்பாரு, சாதாரண வேலை பார்த்தவரா இருந்திருப்பாரு, கடுமையான உழைப்பால இந்த லெவலுக்கு வளர்ந்திருப்பாரு. என்ன வந்து நானுமே வந்து என் அப்பா மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன், சொந்த கால்ல, அதாவது என் அப்பா ஆரம்பிச்சு தந்ததை நான் டெவலப் பண்ணி காட்டணும்ன்ற மாதிரி எனக்கு ஆசைலாம் இருக்கு, இந்த ஒரு பிரான்ச்சை இன்னும் பல பிரான்ச்சா மாத்தணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருக்குன்ற மாதிரி
மாதிரிலாம் ராகவ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ராகவுக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது, இவங்க என்ன எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பணக்காரங்க நம்ம கிட்ட எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணணும், அதுக்கான அவசியமே இல்லைல்ல. இவ்வளவு விஷயத்த ஷேர் பண்றாங்கன்னா இவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அது என்னன்னா, நீ உண்மையிலேயே சூப்பர்மா, ஒரு பெரிய பிரச்சனை வந்தா அதை சமாளிச்சிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படிப்பா இதெல்லாம் தெரியும், உங்ககிட்ட நான் தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சேன்னும் போது, இல்லம்மா உன்னோட சேஃப்டிக்காக நான் வந்து அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வச்சிருக்கேன், அவர் மூலியமா எல்லா தகவலும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நீ சூப்பரா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்ட, வேற ஒரு இடத்துல ஒரு பிரான்ச்ச நம்ம ஆரம்பிச்சிடலாம், அந்த விஷயத்தையும் நீ மேனேஜ் பண்ணிக்கோ, இப்ப இது ஓரளவுக்கு ரன்னிங்ல இருக்குல்ல, நீ அதை மேனேஜ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவங்களுக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு. என்னன்னா வந்து அடுத்தடுத்த பிரான்ச்ச வந்து அப்பா நம்மளை நம்பி தரப்போறாருன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா இந்த பிரான்ச்சை விட்டு போயிட்டா ராகவ சந்திக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப அடுத்த வாட்டி ராகவ சந்திக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதாவது வேற ஒரு பிரான்ச்சையும் நான் இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண போறேன், ஆனா நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன், அடிக்கடி உன்னை வந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மனசுக்குள்ள இருக்க காதலை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறாங்க. நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவருக்குமே புரியுது, ஒருவேளை இவங்க வந்து நம்மளை காதலிக்கிறாங்க போல அப்படின்றது இவருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருது. இவருமே வந்து பக்கத்துலதான் என் வீடு இருக்கு, இதுக்கப்புறம் நீங்க எப்ப இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு தெரியாது, என் வீட்டுக்கு வேணா போலாமான்னு கேட்கிறாரு. இவங்களுமே அவர் கூட வீட்டுக்கு வராங்க. வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்களா, உட்காருமான்ற மாதிரி நல்ல விதமா கவனிச்சுக்கிறாங்க. இவர மாதிரியே வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜோவியலா பேசுறாங்க. அப்படி பேச பேச இவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்து கூட நம்ம இருந்தா சந்தோஷமா இருக்குமே, வேலை நம்ம ஓடிட்டு இருக்கோம், வேலை மட்டுமே கரெக்டா இருக்காது, அதாவது வந்து நம்ம பிசினஸ் ஓடிட்டு இருக்கோம்ல, அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான குடும்பத்து கூட இருக்கும்போது நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ராகவ பயங்கரமா பிடிச்சிருக்கு. இப்ப ராகவோட ஃபேமிலியும் இவங்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கு. இவங்களுமே அந்த பிரான்ச்சை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பிரான்ச்சை ஹேண்டில் பண்ணாலும் நடுவுல ராகவ பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ராகவுக்கும் இது சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேருமே வெளியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதாவது வந்து கடையில வச்சு மேக்சிமம் பேசுவாங்க பாத்தீங்களா, இப்ப அடிக்கடி வீட்டுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வெளியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால என் வீட்டை விட்டுலாம் வர முடியாது, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா, ஏன்னா வந்து நீங்க வந்து பணக்கார லைஃபை வாழ்ந்தவங்க, திடீர்னு வந்து சாதாரண வீட்டுக்கு வந்து நீங்க இருந்துப்பீங்களான்னு கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஹாப்பியா இருந்தா எங்க இருந்தா என்ன, உன் வீட்டுல எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் போது நான் எதுக்காக பெரிய பணக்கார லைஃபை விரும்பணும், நம்ம வந்து அதுக்கப்புறம் அதாவது வந்து நீ உன் வேலையில முடிஞ்ச அளவுக்கு பண்ணு, நான் என்னோட வேலையில முடிஞ்ச அளவுக்கு பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியாவே வீடை மாறலாம், அது வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் சில மாதங்கள் சில வருடங்களே ஆனாலும் சரி நான் அந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, முதல்ல அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நான் பழகிப்பேன், கொஞ்ச நாள் எனக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் நான் பழகிப்பேன், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமே வேற ஒரு வீட்டுக்கு எல்லாம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்றாங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்றது இவருக்கு புரியுது. முதல்ல வந்து உனக்காக உன் வீட்டுல வந்து இருக்கேன், அதுக்கப்புறம் என் கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீயும் வா, உன் குடும்பமும் வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கலாம், அதாவது வந்து மனப்பொருத்தம் நல்லா இருந்ததுன்னா போக போக எல்லாத்தையும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்குமே அது ஓகேவா தான் படுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்க லவ் பண்றாங்க, ஆனா வீட்டுல ஏத்துக்கணும்ல, அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. என் வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க, ஆனா உங்க வீட்டுல ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்க வேணா பேசி பாருங்க, அவங்கள சமாதானப்படுத்த முடிஞ்சா நம்ம இதை பத்தி யோசிக்கலாம், இல்லைன்னா நம்ம சந்திக்கிறது கூட சரியா இருக்காது, நம்ம அவாய்ட் பண்ணிடலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அப்பா கிட்ட சொல்லும் போது அப்பா ஷாக் ஆயிடுறாரு. என்னம்மா இப்படி சொல்ற, உன்னை நம்பி நான் எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஒரு சாதாரண ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியம்மா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா இவங்க எனக்கு அவனைதான்ப்பா பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அப்பா பெருசா பிடி கொடுக்க மாட்டாரு, அந்த டாபிக் எடுக்கும் போதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்களுமே இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் சோகமாவே இருக்கிறத அப்பா கவனிக்கிறாரு. பொண்ணுக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்பாவுமே இறங்கி வந்துடுறாரு, இந்த குடும்பத்துக்கிட்ட பேசுறாரு. இவங்களுமே வந்து சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே திருமணம் முடிச்சுக்கிறாங்க. சோ ஹஸ்பண்டுக்கு நம்ம சைட்ல இருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டை வளர்க்கறதோ இவங்க வேலை தானே. இப்ப ஹஸ்பண்டை வளர்க்கறதுக்கான சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பண்றாங்க. அவருக்காக ஒரு பெரிய இடத்தை அமைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேணாம் நானே பாத்துக்கிறேன்னு போது, இல்ல நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றேன், நீங்களே தான் இந்த இடத்துல வந்து டெவலப் பண்ற வேலையெல்லாம் பண்ண போறீங்க, அதுலலாம் நான் தலையிட மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. சோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும், அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.